ஹாய் கைஸ், நம்ம வந்து சிஎஸ்கே பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம டிசி பார்த்துட்டோம். நம்ம நெக்ஸ்ட் பார்க்குற டீம் வந்து ஜிடி. நான் இப்போ அவங்களோட ஸ்குவாட் படிக்கிறேன். அவங்க ஸ்குவாடில் வந்து யாரில் இருக்காங்கன்னா கேப்டன் சுமன் கில், வைஸ் கேப்டன் ரஷித் கான், சாய் சுதர்ஷன், ராகுல் டெவாட்டியா, ஷாருக் கான், ஜாஸ் பட்லர், முகமது சிராஜ், கேகிசோர் ரபடா, பிரசித் கிருஷ்ணா, நிஷாந்த் சிந்து, வாஷிங்டன் சுந்தர், குமார் குஷாக்ரா, அனுஜ் ராவத், மானவ் சுத்தர் லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர், சாய் கிஷோர் அதே மாதிரி லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர், கேன் ஆல்சோ பேட் அண்ட் இப்போ வந்து ப்ரெசண்ட் தமிழ்நாடு கேப்டனு அவர் தான், சாய் கிஷோர் தான். அதுக்கப்புறம் வந்து கிளென் ஃபிலிப்ஸ், அப்புறம் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் அர்ஷத் கான், அப்புறம் வந்து இஷாந்த் சர்மா, ஜெயண்ட் யாதவ், அப்புறம் ஃபாஸ்ட் பவுலர் அசோக் சர்மா வந்து இப்போ பிளேஸ் டொமஸ்டிக்லி ஃபார் ராஜஸ்தான். அவர் வந்து அவர் கையை வச்சுருக்காரா இல்லைன்னா வேறு மெஷின் வச்சுருக்காரான்னு தெரில. போடுற எல்லா பாலும் 145 to 150 போடுறாரு. இப்போ நங்கு பேட்ஸ்மேன் ஒரு பாடிக்கே அடிக்கிறாரு. இப்போ டம்முன்னு செம்மையாக போடுறாரு. ஸ்மார்ட்டில் இப்போ அவர் தான் வேறு ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் வேறு. அதுக்கப்புறம் வந்து லூக் வுட், அப்புறம் பிருத்திவிராஜ் யாரா, டாம் பேண்டன், ஜேசன் ஹோல்டர், குர்னூர் பிராரு, ஈஷாந்த் சர்மா. ஸோ அதான் அவங்க ஸ்குவாட். அவங்க ஆப்ஷனில் யாரெல்லாம் பிக் பண்ணாங்கன்னா வந்து இந்த மாதிரி அசோக் சர்மா வந்து பிக் பண்ணாங்க. அப்புறம் லூக் வுட், அப்புறம் பிருத்திவிராஜ் யாரா, அப்புறம் டாம் பேண்டன் அண்ட் ஜேசன் ஹோல்டர். ஸோ அது வந்து அவங்க ஸ்குவாட். நம்ம இப்போ அவங்களோட பிளேயிங் 11 பார்க்கலாமா. பிஃபோர் த ஆக்ஷன் அவங்க வந்து இந்த மாதிரி அவங்க வந்து அவங்களோட பிளேயிங் 12 பார்த்தோன்னா சுமன் கில் அண்ட் சாய் சுதர்ஷன் டு ஓப்பன், ஜாஸ் பட்லர் at 3, வாஷிங்டன் at 4 அண்ட் நம்பர் 5ல் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்லாட் வச்சுருந்தாங்க எம்டியா. அதுக்கப்புறம் நம்பர் 6 ராகுல் டெவாட்டியா, நம்பர் 7 ரஷித் கான், நம்பர் 8 ரபடான், நம்பர் 9 சாய் கிஷோர், நம்பர் 10 முகமது சிராஜ், அப்புறம் நம்பர் 11 பிரசித் கிருஷ்ணான்னு வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு அப்போ வந்து இம்பேக்ட் பிளேயர் இப்போ அப்போ தேவையில்லை. இப்போயும் எனக்கு தான் அவங்களுக்கு தேவையில்லை இம்பேக்ட் பிளேயர். அது வந்து அவங்களோட பிஃபோர் த ஆக்ஷன் பிளேயிங் 11. ஆஃப்டர் த ஆக்ஷன் பார்த்தோன்னா அவங்க டீம் வந்து டாப் 3 அதே தான் சேம் வித் கேப்டன் சுமன் கில், சாய் சுதர்ஷன் அண்ட் ஜாஸ் பட்லர். போன வருஷம் அவங்க தான் முக்காசு ரன்ஸு அவங்க தான் ஸ்கோர் பண்ணாங்க. அண்ட் இப்போயும் அவங்க தான் பண்ணணும், அவங்க தான் பண்ணவும் போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்பர் 4 வாஷிங்டன், 5 வந்து ஷாருக் கான், நம்பர் 6 ஜேசன் ஹோல்டர் வந்து அரௌண்ட் வேர்ல்டு வந்து போய் லீக்ஸ்லாம் போய் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து பேட்டிங்லேயும் செம்ம சாலிடாக இருக்கார். அவர் ஃபினிஷிங் சூப்பராக பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து ஸோ என்ன கேட்டால் ஜேசன் ஹோல்டர் at 6 வந்துடுவார். அண்ட் அவர் அலாங் வித் பவர் பிளேயில் ஃபாஸ்ட் பவுலிங் சூப்பராக பண்ணுறாரு. அண்ட் அவர் வந்து இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோசிவ் பேட்ஸ்மேனுக்கு வந்து அரௌண்ட் விக்கெட் வந்து ஆஃப் கட்டர்ஸாக போட்டு சாவடிக்கிறாரு. ஸோ அவர் வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. ப்ளஸ் நம்ம ஃபார்ம்லேயும் அவர் செம்ம ஃபார்ம்லேயும் இருக்கார். அதுக்கப்புறம் வைஸ் கேப்டன் ரஷித் கான், அப்புறம் சாய் கிஷோர், அப்புறம் முகமது சிராஜ், அப்புறம் பிரசித் கிருஷ்ணா, அப்புறம் எய்தர் இஷாந்த் சர்மா ஆர் அர்ஷத் கான் தான் அவங்க. அதான் அவங்க பிளேயிங் 12. ஸோ இப்போ நம்ம அவங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் அவங்க ஆப்ஷனில் யாரெல்லாம் சூஸ் பண்ணாங்கன்னா வந்து அவங்க பிக்ஸ் பார்த்தோன்னா லூக் வுட் வந்து பேக் ஃபார் கேகிசோர் ரபடா, அது சூப்பர் பிக்கு. அதுக்கப்புறம் ஜேசன் ஹோல்டர் வந்து நம்பர் 6 வந்துடுவார். அப்புறம் டாம் பேண்டன் நீங்கள் எங்கே ப்ளே பண்ணுவீங்கன்னு தெரில.
டாம் பேண்டன் வந்து டாப் 4 ப்ளே பண்ணி ஆகணும். உங்களுக்கு டாப் 4 ஃபுல்லு ப்ளஸ் வர உங்களுக்கு வந்து பட்லரு, ஹோல்டரு, ரஷீத் கான், கிஷோர் ரபாடா 4 ஸ்லாட்ஸும் ஃபுல்லு ஆஃப் ஃபாரின் பிளேயர்ஸ். டாம் பேண்டன் ஃபாரின் பிளேயர் ப்ளஸ் அவர் டாப் 4 ப்ளே பண்ணணும். அதை அதுக்கு இடமே இல்லை. நீங்கள் எங்கே ப்ளே பண்ணுவீங்க? அவங்க இல்லைன்னா இந்த மாதிரி வந்து ரபடா உட்கார வச்சுட்டு அவங்க என்ன ரபடா உட்கார வச்சுட்டு ஈஷாந்த் சர்மா ப்ளே பண்ணிட்டு டாம் பேண்டனையும் பிளேயிங் லெவலில் போடணும். ஆனால் அந்த மாதிரி 99% பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க டாம் பேண்டன் முதல்ல அவங்க டாம் பேண்டன் சூஸ் பண்ணதே எனக்கு கேட்டால் பெரிய கொஸ்டின் மார்க் தான். அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒன்று என்னை கேட்டால் அவங்க 2026 IPL வந்து அவங்க வந்து இந்தமாதிரி அசோக் சர்மா இம்பேக்ட் வேறு யூஸ் பண்ணுறாங்க. மார்க் மை வேர்ட்ஸ். அந்த பையன் பாருங்கள் இந்த வருஷம் IPL பெர்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னா அவர் வந்து டீம் இந்தியா டெஸ்ட் மேட்ச்சுக்கு ஒரு காலப் இருக்குது. காலப் லோடிங் என்ன கேட்டால் அவர் கன் ஃபாஸ்ட் பாலராக இருக்கார். அதுவும் நீங்கள் அவரை போய் நீங்கள் இந்த மாதிரி ஆஸ்திரேலியாவில் இங்கிலாந்துலாம் போய் யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோதான். அவங்க பேட்ஸ்மேன் செத்தாங்க. அங்கே அது ஃபாஸ்ட் பாலிங் கண்டிஷன்ஸ் வேறு. ஆனால் ப்ளஸ் அவர் ஃபிட்டாகவே இருக்கார். மயங்க் யாதவ் மாதிரி இல்லை. மயங்க் யாதவ் வந்து அவர் வந்து 4 வருஷமாக ப்ளே பண்ணுறார் ஃபார் லக்னோ. அவர் வந்து 4 இயர்ஸாக தொடர்ந்து ஒரு 4 மேட்சஸ் கூட ப்ளே பண்ணல. அவருக்கு டப்பு டப்புன்னு வந்துரு இன்ஜுரி. ஸோ அவர் அந்த மாதிரி இல்லாமல் ஃபிட்டாகவும் இருக்கார் ப்ளஸ் கன்னாக போடுறார் ஃபாஸ்ட் பவுலிங். ஸோ என்ன கேட்டால் இப்போ ஜிடிக் பிக் ஆஃப் த ஆப்ஷன்னா அசோக் சர்மா தான். நீங்கள் அதுக்கப்புறம் அவங்களோட பிளேயிங் 12 பாருங்கள். டாப் 3 செட்டு வித் கில்லு, சாய் சுதர்ஷன் அண்டு பட்லர். அண்ட் சாய் சுதர்ஷன் தான் போன வருஷம் ஆரஞ்ச் கேப்பை அவர் தான் வின் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து வாஷி at 4. வாஷி வந்து பேட்டிங் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ அண்ட் அவர் வந்து டீம் இந்தியாவுக்கு பேட்டிங் சூப்பராக ப்ளே பண்ணுறாரு. ஸோ வாஷி at 4, ஷாருக் கான் at 5, ஹோல்டர் at 6, ரஷீத் கான் at ராஷித் at 7, அண்ட் ரபடா at 8, சாய் கிஷோர் at 9. 9 வரைக்கும் பேட்டிங்கு. அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் பாலிங் பாருங்கள். அசோக் சர்மா, பிரசித் கிருஷ்ணா போன வருஷம் பர்பிள் பிரசித் கிருஷ்ணா தான். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சிராஜ், ரபடா 4 கன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஆம்தாபாத்தில் கதர் விட போகிறாங்க பேட்ஸ்மேன்லாம். பாவம் அங்கே போய் ப்ளே பண்ணுற பேட்ஸ்மேன் 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸு. அப்புறம் ரஷீத் கான், சாய் கிஷோர், அப்புறம் ரஷீத் கான், அப்புறம் சாய் கிஷோர், அப்புறம் வாஷி வேறு இருக்கார். ஸோ 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வித் 3 ஸ்பின்னர்ஸ் வச்சுன்னு போகலாம். ஸோ பவுலிங் கன்னு, பேட்டிங்கும் கன்னு. ஸோ அவங்க ஸ்குவாடில் அவங்களோட டிசி மாதிரி பேலன்ஸ்டாக இருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.